السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الذين يحبون أن تشيع الفاحشة في الذين آمنوا لهم عذاب أليم في الدنيا والآخرة والله يعلم وأنتم لا تعلمون. وقال النبي عليه الصلاة والسلام كفى بالمرء إثما أن يحدث بكل ما سمع أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழனைத்தும் நம்மை படைத்து வளர்த்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனையே சார்ந்தவர். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் ஹிஜ்ரி 1445 ஆண்டு விடைபெற்று இஸ்லாமிய ஹிஜ்ரி வருடம் 1446 தொடங்குவதற்கு இன்ஷா அல்லாஹ் சரியாக ஒரு வார காலம் இருக்கிறது. பொதுவாக ஒரு காலம் நேரம் நம்மை விட்டு கடந்து விட்டால், நம்மை விட்டு கடந்து விட்டிருக்கும்படியான நாட்களிலே அல்லது நேரத்திலே இன்றைய நாளில் நாம் மறுமைக்காக என்ன பயனை சேமித்து வைத்திருக்கிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் நாம் அதை திருத்திக் கொள்வதற்கான முயற்சிகளில் மேற்கொள்ள வேண்டும். இஸ்லாம் நிறைய நற்பண்புகளை நமக்கு போதித்து தருகிறது. நிறைய தீமைகளை விட்டும், சிறிய பாவங்களில் இருந்தும் பெரிய பாவங்களை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். வதரு லாஹிரல் இஸ்மி வபாத்தினஹு, வெளிப்படையான அல்லது ரகசியமான அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று திருமறை அல் குர்ஆனிலே நமக்கு அல்லாஹ் நற்பண்புகளை போதிக்கிறான். திருமறை அல் குர்ஆன் போதிக்கக்கூடிய அல்லது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்த நிறைய நற்பண்புகளிலே ஒன்றை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மா தினத்திலே பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய தொலைபேசிகள், கையடக்க செல்போன்களிலே இன்று உலகமே அடங்கி போயிருக்கிறது. ஒரு காலத்திலே நம்முடைய பிளட் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லப்படுகிற இரத்த பந்த உறவுகள், குடல்வாய் ஜனங்கள் நம்ம வீட்டுக்கு வருகை தந்தாலே அலாதியான மகிழ்ச்சியா இருக்கும். ஆனால் இப்பொழுதெல்லாம் இவங்க போன பின்னாலே தானே நம்ம வாட்ஸ்அப் பார்க்க முடியும், இவங்க போயிட்டால் தானே யூடியூப்ல நம்ம கனெக்ட் பண்ண முடியும், இவங்க எப்பொழுது செல்வார்கள், பேஸ்புக்கில் நுழையலாம் என்றெல்லாம் நம்முடைய பெரும்பகுதியான நேரங்களை செல்போன் வழியிலே உள்ள தொலைத் தொடர்புகளுக்காக நம்ம நேரங்களையும் காலங்களையும் வீணாக கழித்து கொண்டிருக்கிறோம். அதிலே உள்ள நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம், மார்க்கத்திலே தடைகள் அல்ல. எவைகளிலே தீமைகள் மிகைத்திருக்கிறதோ அவைகளில் உள்ள தீமைகளை நாம் விட்டு ஒதுக்கி, ஒரு பொருள் இருக்கிறது சொன்னால் அதிலே உள்ள நன்மைகளை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளலாம், மார்க்கத்திலே தவறுகள் அல்ல. உதாரணமாக وَأَنزَلْنَا الْحَدِيدَ فِيهِ بَأْسٌ شَدِيدٌ وَمَنَافِعُ لِلنَّاسِ
அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வானபூமி எல்லாத்தையும் படைச்சிட்டு வானத்திலிருந்து நாம் இரும்பை பூமிக்கு இறக்கி வைத்தோம். இரும்பு இருக்கிறதே, இந்த இரும்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய பயன்பாட்டினுடைய தேவைக்காக வானத்திலிருந்து தனியான முறையில் அதை விட்டு அல்லாஹ் இறக்கி வச்சான். குர்ஆன் அதை பற்றி பேசுகிறது. அல்லாஹ் சொன்னான், இது மனிதனுக்கு தீங்கு செய்யும் என்று எனக்கு தெரியும். வன்சல்லல் ஹதீத, வானத்திலிருந்து இரும்பை பூமிக்கு நாம் இறக்கி வைத்தோம். இன்றைக்கு உண்டான ஆய்வாளர்கள், புவி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், உலகத்திலே உள்ள எல்லா வஸ்துகளும் இங்கேதான் உருவானது, ஆனால் இரும்பை தவிர என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. காரணம் என்ன சொன்னால், இரும்பு என்பது அது உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இவ்வளவு பெரிய பாரன்ஹீட் வெப்பம் தேவைப்படுகிறது. அப்படியான வெப்பம் என்பது பூமியில அல்ல. இரும்பு தயார் செய்யப்படக்கூடிய வெப்பம் இருக்கிற இவ்வளவு பாரன்ஹீட்டிலே தான் ஒரு தண்ணீர் கொதிக்க முடியும். இத்தனை பாரன்ஹீட் வெப்பத்திலே தான் ஒரு பால் அல்லது சாயா, டீ, காப்பிகளை நாம் கொதிக்க வைக்க முடியும். இத்தனை பாரன்ஹீட் வெப்பத்திலே நகை நட்டுகளை உருக்கிட முடியும் என்றெல்லாம் ஒரு வரிசைப்படுத்தப்படுகிற இதுல இரும்பை உருக்க வேண்டும் என்று சொன்னால், இரும்பு உருவாக வேண்டும் என்று சொன்னால் அது குறிப்பிட்ட இந்த பாரன்ஹீட் வெப்பத்திலே தான் அது தயாராக முடியும். எனவே அப்படியான வெப்பநிலை இந்த பூமியிலே இந்த எருத்துல இல்லை என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அப்ப வேற எங்கிருந்து தான் வந்திருக்கும் என்று சொன்னால் குர்ஆன் அதற்கு விடை தருகிறது. வன்சல்லல் ஹதீத, வானத்திலிருந்து மனிதனுடைய பயன்பாட்டிற்காக பூமியிலே இரும்பை நாம் இறக்கி வைத்தோம் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்ப இரும்பு என்பது இருக்கிறதே, அது வானத்திலிருந்து இறக்கப்பட்டது என்பதற்கு பல்வேறு விஞ்ஞான ரீதியான நிறைய எவிடன்ஸுகள், நிறைய ஆதாரபூர்வமான செய்திகள் உலகத்திலே நிரம்ப கிடைக்கிறது. குர்ஆன் இதைத்தான் சொல்கிறது. இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹி பஹ்சுன் வ மனாஃபிஉ லின்னாஸ், இதிலே மனிதர்களுக்கு சில தொந்தரவுகளா இருக்கிறது. அது கத்தியை தயார் பண்ணாக்க ஆப்பிள வெட்டுறதுக்கு பயன்படுத்தலாம், வேறு விதமாக விரல் நறுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், வேறு விதமான ஆபத்துகளுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் நன்மைக்கே நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் நமக்கு கட்டியம் சொல்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்றுதான் ஒவ்வொரு பொருள்களிலுமே அதனுடைய பிளஸ் மைனஸ் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எந்த ஒரு பொருள் எடுத்துக்கொண்டாலும் அதனாலே உள்ள நன்மைகள், வெயில் காலத்திலே அணிய வேண்டிய அந்த ஆடைக்கு பகரமாக வெயில் காலத்திலே நம்ம சொட்டுரு போட்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய உடலுக்கு தீமையை தான் தரும். அதே போன்று குளிர்காலத்திலே நாம் அணிய வேண்டிய ஆடைக்கு பகரமாக சொட்டரை பயன்படுத்துவதற்கு தவிர்த்து லேசான ஆடையை பயன்படுத்தினால், கதர் ஆடையை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய உடலுடைய அந்த குளிரை நம்மளால தாக்கு பிடிக்க இயலாது. அப்ப ஒவ்வொரு பொருள்களுக்கு உண்டான பிளஸ் மைனஸ், நன்மையையும் தீமையும் நாம் அறிந்து வைத்து அதை பயன்படுத்துகிற வேளையிலே நமக்கு நன்மைதான் பயக்கும் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. சமீபத்திலே செல்போன் வாயிலாக இந்த கையடக்க தொலைபேசிக்குள்ளானே மனிதன் நிறைய நன்மையை சம்பாதிக்க முடியும். நான் தொழுகைக்கு எழுப்பி வருவதற்காக, அலாரம் வைப்பதற்காக இதை நான் பயன்படுத்துகிறேன் என்று நீர் வச்சிட்டோம் சொன்னா அது அடிக்கிற பொழுதெல்லாம் ஃபஜருக்கு எழுந்திருக்கலாம், அல்லது லுஹருக்கு எழுந்திருக்க முடியும், அல்லது அஸ்ர் தொழுகைக்கு எழுந்திருக்கலாம். இது நம்மை எழுப்பி விடுவதற்காக என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அது நன்மை கிடைச்சு போயிடும். இதிலிருந்து நான் தினந்தோறும் ஒரு ஹதீஸை நான் பிறருக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், அல்லது ஒரு குர்ஆனுடைய வசனத்தை அனுப்பி நன்மையை சம்பாதிக்க போகிறேன் என்று சொன்னால் அவருக்கு அது நன்மை பயக்கும். அல்லது என்னுடைய ஸ்டேட்டஸ்ல நான் வைக்கக்கூடிய முகப்பு செய்திகளிலே எல்லாம் நான் ஒரு நன்மை பயக்கிற செய்தியாகத்தான் நான் வைப்பேன் என்று ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதன் மூலியமாக நன்மையை சம்பாதிக்கலாம். ஆனால் இன்றைக்கு உலகளாவிய அளவிலே 190% மக்கள் இதில் உள்ள தீமைகள் மட்டுமே அதை நேரத்தை செலவிடுவதாகவும், நிறைய தீமைகளை சம்பாதிப்பதற்காக இதிலே நிறைய நன்மையான நேரங்களை எல்லாம் மக்கள் பாலாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, மக்களுடைய மனோநிலையை பதட்டப்படுத்தக்கூடிய வகையிலே அவ்வப்பொழுது நடைபெறாத நிறைய செய்திகளை நடந்தது மாதிரியாக காட்டக்கூடிய வகையிலே உள்ள செய்திகளை பதிவிடுகிறார்கள். இதுல பாதிக்கப்படக்கூடியது என்பது யார் சம்பந்தப்பட்ட செய்திகளை பதிவிடுகிறார்களோ அவர்கள் மட்டுமல்ல, அவரை சார்ந்திருக்கிற மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. உதாரணமாக சொல்றாங்கன்னா, மக்காவை சார்ந்திருக்கக்கூடிய இமாம் அப்துல் ரஹ்மான், ஷேக் அப்துல் ரஹ்மான் அஸ்-சுதைஸ், அவருடைய இனிமையான கிராத்துக்கு உலகமே மயங்கி போயிருக்கிறது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த காரியாக, மிகச்சிறந்த தலைமை இமாமாக, மக்காவினுடைய அந்த ஹரம் ஷரீஃபினுடைய தலைமை இமாமாக ஷேக் சுதைஸ் இருக்கிறார். சிறு வயதுதான் அவர்கள்.
அந்த ஷேக் சுதைஸ் இருக்கிறாரே, அவரை நிறைய நிறைய தடவைகள் வாட்ஸ்அப்புகளிலே, பேஸ்புக்கிலே, ட்விட்டர்களிலே, இது போன்ற வலைத்தளங்களிலே எல்லாம் அவர் ஹயாத்தாக இருக்கும் பொழுதே பலவிடுத்த மௌத்தாகிறார். மௌத்தாகிட்டார் என்கிற ஒரு தகவல் கிடைத்தவுடனேயே அதனுடைய நம்பகத்தன்மை, உண்மைத்தன்மை என்ன என்று அறியாமலேயே ஒரு பெரிய குரூப்புக்கு அனுப்பி வச்சு அதுல ஒரு 500 பேர் இருக்கிறாங்க என்று வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுதெல்லாம் 100 அல்ல, 200 அல்ல, 1000 நபர்கள் வரை ஒரு குரூப்பிலே நபர்கள் சேர்க்க முடிய அளவுக்கு வாட்ஸ்அப் தளங்கள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஒரு செய்தியை நாம் ஒரு குரூப்புக்கு அனுப்புகிற வேளையிலே அதை பார்க்கிறவர்கள் தங்களிடத்தில் உள்ள பல்வேறு விதமான வாட்ஸ்அப் தளங்களிலே வலைத்தளங்களுக்கெல்லாம் அவர் அனுப்பி வைத்த பின்னாலே கடைசியில் செய்தி வருகிறது, அவர் உயிரோடு தான் இருக்கிறார், மதியான சாப்பாடு உயிரோடு சாப்பிட்டார் என்று செய்தி வந்த பின்னாலே, ஆஹா நாம் போட்ட செய்தி தவறாகிட்டே என்று நினைத்து அதற்காக வருத்தம் தெரிவிக்கிற காட்சியில பார்க்கிறோம். அப்படி உள்ள அது மாதிரியான செய்தி தான் சமீபத்திலே நம்முடைய பகுதியிலே சிறுத்தை வந்தது. இது பக்கத்து ஊர்ல ஒரு ஊர்ல வந்ததாக சொல்லி ஒரு தவறான மெசேஜை கொடுத்து கடைசியில அது காவல்துறை வரைக்கும் சென்ற செய்திகள்லாம் பார்த்தோம். அப்ப ஒரு செய்தியை பதிவிடுறதுக்கு முன்னால இதனுடைய நம்பகத்தன்மை என்ன, அதனுடைய உறுதித்தன்மை என்ன என்று ஆய்வு செய்யாமல், சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு கடல்ல பிரம்மாண்டமான மீன் ஒன்று கப்பலை அடித்து நொறுக்கிறது மாதிரி ஒரு செய்தி போட்டாங்க. பெரிய ஆச்சரியமா இருக்கு, இப்படியுமா கூட மீன் இருக்குமா என்று நினைத்து நானே கூட 4 பேருக்கு அனுப்பி வச்சிட்டேன். கடைசியாக எடிட்டிங் பிலிம் அது செயற்கையாக வடிவமைக்கப்பட்டது என்று தெரிந்த பின்னாலே தான் வருத்தப்பட்டோம். அதுக்கு பின்னாலே இனிமேல் இப்படியான உண்மைத்தன்மை வந்தால் கூட இதை அனுப்பக்கூடாது முடிவு செஞ்சார். எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், ஒரு செய்தியை நாம் பார்வேர்டு செய்கிற வேளையிலே, அடுத்தவர்களுக்கு அதை அனுப்பி வைக்கிற வேளையிலே இதனுடைய உண்மை தன்மை என்ன என்பதை ஆய்வு செய்யாமல், அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், இதா ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபையின், உங்களிடத்தில் யாராவது ஒரு பாவிகள் ஒரு செய்தியை, ஒரு மெசேஜை கொண்டு வந்துட்டால், ஃபதபையனு, அதனுடைய உண்மை தரத்தை நீங்கள் அறியாமல் அதை பற்றி 4 பேரிடத்தில் சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே தடை விதிக்கிறார். மூமின்களுக்கு என்று, இது இஸ்லாத்துக்கு என்று தனி சட்டத்திட்டம் இருக்கிறது. எந்த ஒரு வலைத்தளங்கள் உள்ள காலத்திலே நாம் வாழ்ந்தாலும் சரி, ஒரு செய்தியை மக்கள் மன்றத்தில் நாம் ஒப்புவிக்கிற வேளையிலே, மக்களுக்கு மத்தியிலே பரப்புகிற வேளையிலே இதனுடைய உண்மைத்தன்மை சரிதானா என்று ஆய்வு செய்யாமல், அதனுடைய தரத்தை பற்றி நாம் தரம் பார்க்காமல், நாம் சோதித்து பார்க்காமல், அதனுடைய உண்மையை பற்றி நாம் உரசி பார்க்காமல் 4 பேருக்கு மத்தியிலே சொல்வது என்பது நமக்கு அது இழிவுக்குண்டான காரியமாக தெரிவது மட்டுமல்ல, நமக்கே அது வருத்தத்தை உண்டாக்குகிற காரியமாக அமைந்துவிடும் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. அப்படித்தான் சமீபத்திலே இலங்கை நாட்டிலே உள்ள வானொலியிலே பணிபுரியக்கூடிய தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் தெரியும் BH அப்துல் ஹமீத் சாஹிப் அவர்கள், அவருடைய அழகான தேன் சுரக்கும் தமிழ் மொழிக்கு தமிழ் உலகம் எல்லாம் அவருடைய அழகான அற்புதமான தமிழ் பேச்சுக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள். உலகெங்கிலும் உள்ள எல்லா ரசிகர்களுமே அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய தேன் சொட்டக்கூடிய தமிழுக்கு தமிழுலகமே அவருக்கு ரசிகராக இருக்கிறது என்று சொன்னால் மிகையான வார்த்தை அல்ல. அவரை பற்றி சமீபத்திலே அவர் மௌத்தாயிட்டார் அப்படின்னு ஒரு தவறான தகவலை மெசேஜ் ஃபார்வேர்டு பண்ணி அவர் எனக்குடைய அடுத்த வீடியோ போடுறார், நான் ஹயாத்தா இருக்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறேன், தயவு செஞ்சு 3வது தியானத்தில் ஓதுகிறாங்க, 7 பாத்தியா முடிச்சிடாதீங்க, 40 பாத்தியா வரையும் போயிடாதீங்க என்கிற மாதிரியான மெசேஜ்லாம் அவர் போட்டார். இதற்கு நம்ம தெரிய வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு தெரியாத ஒரு செய்தியை போட்டு ஐசி வார்டில் வைக்கிறதுக்கு முன்னாலேயே தகவல் வந்துருது, போய் சேர்ந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியாக. அப்புறம் ஐசி வார்டிலேருந்து ஒரு தகவல் கொடுக்குறார், இப்போ தான் அல்ஹம்துலில்லாஹ் டீ காஃபிலாம் சாப்பிட்டு நான் உட்கார்ந்து இருக்கிறேன், தெம்பா இருக்கிறேன் என்று சொல்லுகிற நிலைமையெல்லாம் இருக்கிறது. எனவே ஒரு செய்தியை பற்றி நாம் தகவல் பரிமாற்றம் செய்கிறோம் என்று சொன்னால் இதனுடைய நம்பகத்தன்மை எப்படிப்பட்டது என்பதை அது குறித்து ஆய்வு மேற்கொள்ளாமல் எவைகளிலே வதந்திகளை, ரூமரான செய்திகளை பற்றி சமூக அரங்கிலே பரப்புவது என்பது இது இஸ்லாத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய பாவச் செயல் என்று இஸ்லாம் வந்து சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது சம்பந்தமான குர்ஆன் ஹதீஸிலே உள்ள நிறைய நிகழ்வுகள் குறித்து நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கஃபா பில் மர்இ இஸ்மன், ஒரு மனிதன் பாவிங்கிறதுக்கு அவர் பாவத்தை தனியா போய் சேரும் என்பது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதனை பாவியாக அடையாளம் காட்டுறதுக்கு அவருடைய செயல்பாட்டிலே உள்ள ஒன்று போதுமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அய்யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, அவர் காதுல வாங்குறது எல்லாமே பிறர்களுக்கு சொல்லுகிறாரே, அதனுடைய நம்பகத்தன்மை என்ன, அது உண்மையான தகவலா
என்றெல்லாம் அதை பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளாமலேயே, அதில் உண்மைத்தன்மை பற்றி சொல்லாமலேயே 4 பொதுமக்களிடத்தில் சென்று சொல்லுவார் என்று சொன்னால், நிச்சயமாக தன் காதில் வாங்கிய செய்திகளை எல்லாம் பப்ளிக்கில் பரப்பினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் பொய்யர் என்பதற்கு அது சாட்சி என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். ஒரு மனிதன் தன்னுடைய காதில் வாங்கின எல்லா செய்தியுமே பிறரிடத்திலே போய் சொல்லுவார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் பொய் சொல்லக்கூடியவர் என்பதற்கு அது ஒன்றே ஆதாரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு முறை இரவு நேரத்தில் எல்லா மக்கள் எல்லாம் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். மதீனா நகரத்துல எல்லாருமே இரவு நேரத்தில் அயர்ந்து நன்கு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று யாரோ ஒரு வதந்தியை பரப்புகிறார். ஒரு ரூமரான தகவல் கிடைக்கிறது. பக்கத்து தேசத்திலிருந்து ஒரு பெரிய கூட்டத்தார்கள் போர் கடவாளங்களை எல்லாம் மாட்டிக்கொண்டு போர் செய்ய வர்றாங்க, அல்லது கொள்ளையடிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு ரூமரான தகவல், ஒரு வதந்தியான செய்தியை மதீனா நகரம் முழுவதும் பரவி போய்விட்டது. உடனே எல்லா சஹாபாக்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகி தூக்கம் எல்லாம் பாதியிலே போய் எல்லாமே வீட்டு விட்டு வெளியில வந்தாங்க. மதீனத்து மக்கள் எல்லாம் தெருக்களிலே ஒன்று கூடினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த தகவல் காதிலே பறக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தன்னந்தனியாக தனியாளாக மனதைரியத்தோடு ஒரு சஹாபியை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு துணைக்கு அழைத்துக் கொள்ளவில்லை. ஹதீஸில் இருக்கிறது, ஒரு சஹாபியிடத்திலே அவசர அவசரமாக உங்களுடைய குதிரையை கொடுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. யாரிடத்திலே நம்ம கேட்கிறோமே, ஒரு அவசரமா இங்கே போயிட்டு வரும், ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய 2 வீலர் கொடுங்க என்று போயிட்டு வந்து விடுகிறோமே, இது மாதிரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய குதிரையை கொடுங்கள். அபூ துல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய குதிரை அது. குதிரையிலே பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மேலே நாம் உட்கார வேண்டிய இருக்கை எல்லாம் போட்டு, அவன் கண்ணுக்கு 2 மறைவிடத்தை தயார் செய்து போட்டு, அதற்கு கடிவாளத்தை எல்லாம் தயார் பண்ணி, இவ்வளவு செய்தி இருக்கிறது. ஆனால் அவசர கதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய குதிரைக்கு மேலே அமர வேண்டிய அந்த சீட்டை எல்லாம் போடாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வதந்தியை மிக விரைவாக அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிற நன்னோக்கத்திலே, இவ்வளவு மக்களுடைய தூக்கம் எல்லாம் பாழா போயிடுச்சு, இப்படி ஒரு வதந்தியான செய்தி கிடைத்து என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகவே மிக விரைவாக அபூ துல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு குதிரையை பெற்றுக்கொண்டு மதீனாவுடைய பல்வேறு தூரமான இடங்களுக்கு அவுட்டர் எல்லாம் போய் ஸல்லல்லாஹு அலைஹி சுத்தி பார்த்துட்டு தன்னந்தனியாக, ஒருவேளை அப்படி ஒரு எதிரி கூட்டம் வந்திருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருமானாருக்கு இருந்திருந்தது என்பதை ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவுடைய ஒரு பகுதிகளை எல்லாம் பார்த்துவிட்டு கடைசியாக மதீனாவுக்குள்ளாக நுழைகிறார்கள். அருமையான தோழர்களே, லம் துராஉ, நீங்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம், நீங்கள் யாரும் கவலை கொள்ள வேண்டாம், இதற்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், நீங்க நிம்மதியாக தூங்குங்கள், இது யாரோ கிளப்பி விட்டு இருக்கக்கூடிய ஒரு வதந்தி செய்தி, இந்த வதந்திகள் எல்லாம் பயப்பட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட பதற்றத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக்கி வச்சாங்க என்று ஹதீஸ்களை பார்க்கிறோம். இப்ப வதந்தியான ஒரு செய்தியை பரப்புவதனாலே ஒரு பெரிய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகிறது என்பது மட்டுமல்ல, அதை சார்ந்த மக்கள் இருக்கிறார்களே, அது யார் மீது சொல்லப்படுகிறதோ அவருக்கு அது எவ்வளவு பெரிய மன உளைச்சலை உண்டாக்கும் என்பதிலே நாம் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உஹது போர்க்களத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீர தீரமாக சஹாபாக்களோடு சேர்ந்து எதிராளிகளை பந்தாடி கொண்டிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அதீதமான கவனத்தில் பார்ப்பாங்க. எதிராளிகளுடைய ஏதாவது அம்புகள் பெருமானாரை நோக்கி வந்தால் சஹாபாக்கள் தன்னுடைய உரம் மேற்கொண்டு நெஞ்சுரத்தோடு அதை முன்வாங்கி நிற்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்ல கூட ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதிலே போர்க்களமாக இருந்தாலும் சஹாபாக்கள் பெருமானாரை குழுமி நின்றவர்களை பாதுகாக்கிற பணியிலே சஹாபாக்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட உஹது போர்க்களத்தில் இஸ்லாமுடைய 2வது போர்க்களம், அது ஹிஜ்ரி 3வது வருஷம் நடந்தது. அந்த போர்க்களத்திலே எதிராளிகள் ஒரு வதந்தியை பரப்பிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தி தான் அது. இது மிகப்பெரிய வதந்தி. அது சாதாரணமாக ஒரு சஹாபி இறந்துட்டார் என்று சொன்னால் கூட அது பெரிய பிரபலியமான வதந்தி என்று பேசப்படாது. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி, ஒரு மாமண்டர் இறந்து போயிட்டார் என்று சொல்லி இப்படி ஒரு வதந்தியை கிளப்பதனால சஹாபாக்கள் எல்லாம் அதீதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. போருடைய சூழல்களே, அந்த போர்க்களமே தாறுமாறாக மாறி போய்விட்டது. சஹாபாக்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியல, பெருமானாரே மௌத்தாயிட்டாங்களே, இனிமேல் போர் செஞ்சு என்ன என்கிற மாதிரியான மனோநிலைக்கு சஹாபாக்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. கடைசியாக வேறு வழி இல்லாம பிறகுதான் தகவல் கிடைத்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கிறாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் அம்பை கொண்டு தாக்கல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒரு சஹாபியை தாக்கினார்கள் என்று வதந்திதான் என்ற நம்பகத்தன்மையான செய்தி கிடைத்த பின்னாலே தான் சஹாபாக்களுக்கு போன உசுர பிரிவு வந்ததன் வாரியாக அவர்கள் நிம்மதி பெருமூச்சு அடைந்தார்கள் என்பதை ஹதீஸ்களை பார்க்கிறோம். அப்ப ஒரு போர்க்களத்திலே தோல்வியா அல்லது வெற்றியா என்று தீர்மானிக்க முடியாத நிலைக்கு சஹாபாக்கள் ஏறக்குறைய தோல்வியினுடைய வாசற்படிக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னால் மிகையான வார்த்தையில் அப்படிப்பட்ட நிலைமைதான் உஹது போர்க்களத்தின் நிலைமை. அது எதனால் அப்படி ஏற்பட்டது என்று சொன்னால் ஏற்பட்ட வதந்தியின் காரணத்தினால் தான் என்பதை ஹதீஸ்களை பார்க்கிறோம். நமக்கு எல்லாம் வரலாறு தெரியும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ரொம்ப பிரியத்துக்குரிய மனைவியவங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது நீண்ட தூர பயணத்துக்கு போறதா இருந்தால் தன்னுடைய 9 மனைவிமார்கள்ல இப்ப யாரு என்னோடு பயணத்துல வர்றது அப்படிங்கிறதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்பாங்க. பொதுவாக ஏதாவது பிரச்சனை, இது தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்குதுன்னு சொன்னால் மார்க்கம் சொல்கிறது சீட்டு குலுக்கி போடுங்க, 2 பேர்த்துல யார் வர்றது அல்லது 2 நபர்கள்ல யார் ஜெயிச்சிருக்காங்க, இப்படியான பிரச்சனை எல்லாம் தலையெடுக்கிற வேளையிலே நீங்க அதிகமாக மண்டையை குறைஞ்சு கொள்ள வேண்டாம் இஸ்லாம் சொல்கிறது. அந்த மாதிரி நேரத்தில் சீட்டு குலுக்கி போட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்னவாக வருகிறது என்பது தெரிந்து வரும் என்று இஸ்லாம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாங்கு சொல்லுவதிலே உள்ள நன்மைகளை என் உம்மத்து அறிந்திருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாங்கு சொல்லுவதிலே உள்ள நன்மைகளை அதையும் முன்சப்பிலே உள்ள நன்மைகளை பற்றியும் என்னுடைய உம்மத்துகள் தெரிந்திருந்தால் சீட்டு குலுக்கி போட வேண்டிய நிலை ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவ்வளவு அதிகமா நெருக்கடி ஏற்படும். நான் பாங்கு சொல்றேன், நீங்க பாங்கு சொல்லாதீங்க, இப்ப அடுத்து பாத்துக்கங்க என்றெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். முன்சப்பிலே யார் நிற்கிறது என்பதற்கான அவருடைய நன்மைகளை மக்கள் புரிந்திருந்தால் கடுமையான போட்டி நிலவும், பிறகு சீட்டு குலுக்கி போட வேண்டிய நிலையெல்லாம் ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மார்க்கத்திலே தீர்க்க முடியாத பிரச்சனை ஏற்படுகிற வேளையிலே அதற்கு தீர்வுதான் சீட்டு குலுக்கி போட்டு யார் பேர் வருகிறதோ அவர்தான் அதற்கு சரியானவர் என்பது இது அல்லாஹ்வுடைய ஏறக்குறைய இல்ஹாமான வஹீக்கு நிகரான செய்தி என்பதாக கிதாபுகளை பதிவு செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப தான் புறப்படக்கூடிய பிரயாணத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்துக் கொண்டார்கள். அந்த சீட்டில் அப்படித்தான் அவங்களுடைய பெயர் தான் வந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு நீண்ட பயணத்துல ஒரு போருக்காக தர்காப் யுத்தத்திற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு அந்த போரெல்லாம் முடிஞ்சு எப்பவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் மதீனாவுக்குள்ளாரே சொந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க. இரவில் ஏதாவது இடத்துல ஓய்வு எடுத்துட்டு அதிகாலையில் வருவது என்பதுதான் சுன்னத்தான செயல்பாடாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருக்கிற செய்திகளிலே ஒரு நீண்ட பிரிவுக்கு பின்னாலே தன்னுடைய இல்லம் திரும்புவார் என்று சொன்னால் அவர் இரவு நேரத்திலே திபுதுபுன்னு வரக்கூடாது. அது சுன்னத்துக்கு எதிர்மறையானது. ஏதாவது இரவிலே ஒரு இடத்துல தங்கிட்டு அதிகாலை பொழுதுக்கு ஆன பின்னாலே தான் வீட்டுக்கு வருவதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சுன்னத்தான செயல்பாடாக இருக்கிறது. அதுக்கு சில காரணங்களை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ளார் நுழையிறதுக்கு முன்னால ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறாங்க. அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய இடத்துல அதிகாலை விடிந்த உடனே ஃபஜ்ருக்கு எழுந்திருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் அதிகாலை எழுந்து காலை கடனை கழிப்பதற்காக என்னுடைய சுய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வதற்காக கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவுக்கு நான் போயிட்டேன். போய் என்னுடைய சுய தேவைகள் எல்லாம் முடிச்சுட்டு நான் பார்க்கிற வந்து கொண்டிருக்கிற வேலையை தொட்டு பார்த்து என்னுடைய கழுத்துல அணிந்திருக்கக்கூடிய என்னுடைய நகை மாலை காணாமல் போய்விட்டது. எனக்கு பதற்றம் ஆயிட்டது. உடனே திரும்ப நம்முடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய இடத்துல ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா என்று பார்த்து வருவதற்காக நான் மீண்டும் விரைந்தேன். அங்க அந்த மாலை இல்லை. நான் தேடி பார்த்தேன். இதற்கிடையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைகள்லாம் புறப்பட்டு போக சொல்லிட்டாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும்படியான ஒட்டகத்துக்கு மேலே உள்ள தொட்டி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்மஹாத்துல் மூமினின் மூமின்களுக்கெல்லாம் தாய் என்கிற அந்தஸ்திலே உள்ளவர்கள் என்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு என்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும்படியான ஒட்டக தொட்டி இருக்கிற ஒட்டக சிவங்கின்னு சொல்வார்கள். அந்த ஒட்டக தொட்டியின் மீது அவங்க கொஞ்சம் வெயிட் லெஸ்ஸா இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பின்னாலே தான் பருமனாக இருந்தாங்க. அதுக்கு முன்னாலே கொஞ்சம் ஒல்லியான தேகம் உள்ளவர்களாக இருந்தாங்க. நான் ஏறி அமர்ந்திருக்கிறேனா இல்லையா என்று கூட தெரியாமல் ஒட்டக தொட்டியை தூக்கி ஒட்டகத்தின் மீது வைத்து அப்படியே அந்த ஒட்டகக்காரர்கள் எல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க. நான் உள்ளே இருக்கிறதாக கருதிட்டு அவங்க ஒட்டகத்தை எல்லாம் செலுத்தி விட்டார்கள். கடைசியாக எனக்கு பெரிய கவலையாகிவிட்டு நான் நகையை தேட போய் வந்து பார்த்தா நகை இல்லை. நான் எந்த ஒட்டகத்துக்குள்ளே நான் ஏறினோ அந்த ஒட்டகத்தினுடைய கீழே தான் அது கிடந்திருக்கிறது. நான் நகையை எடுத்து போட்டு பெரிய வருத்தத்தோடு கவலையின் மிகுதியினாலே நான் படுத்து கண்ணை இழந்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய சுன்னத்து என்னன்னு கேட்டா, ஒரு பெரிய ஜமாத் ஒன்று ஒரு இடத்துக்கு சென்று விட்டு எல்லாரும் அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதா இருந்தால் வேறொரு இடத்துக்கு மாறுவதாக இருந்தால் கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை நிறுத்தாட்டுவாங்க.
ஏதாவது பொருள்களை ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கிறாங்களா, ஏதாவது பொருள்களை யாராவது தவறு விட்டிருப்பான்னு சொன்னால் கடைசியாக இருந்து ஒரு நபர் அதை ஃபாலோ பண்ணி அதை எடுத்து இந்த ஜமாத்தோடு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அது அந்த சஹாபிக்கான பொறுப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறுவிட்ட பொருளை கண்டெடுப்பதற்காகவே ஒவ்வொரு மஜ்லிஸிலையும் அப்படி ஒரு நபரை ஏற்படுத்தியிருந்தார். அப்ப ஒரு சஹாபி சஃப்வான் இப்னு முஅத்தல் என்கிற சஹாபி நபி தோழர் இருந்தார். அவர் அப்படியே தேடி பார்த்துட்டு வரும்பொழுது அந்த ஏறக்குறைய ஃபஜ்ருடைய நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மாதிரி தெரிகிறது என்று புரிந்து கொண்டார். ஹிஜாபுடைய சட்டம், பெண்கள் திரைமறைவில் தான் இருக்க வேண்டும் என்கிற சட்டத்தை அல்லாஹ் குர்ஆன் இறக்குறதுக்கு முன்னால ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை இவர் பார்த்திருக்கிறார். படுத்து கிடப்பது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிதான் என்று தெரிந்து கொண்டவுடனே சப்தமிட்டு சொன்னார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி முடித்த பின்னாலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இவருடைய சப்தத்தை கேட்டு எழுந்துட்டாங்க. எழுந்து என்ன செய்து தெரியாம வேற வழி இல்லாம கடைசியில ஒட்டகத்தை அவர் படுக்க வைத்தார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மேலே ஏறி அமர்ந்தார்கள். இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, என்னுடைய தாய் என்று அப்படியே அழைத்து கொண்டாந்து கூட்டத்தில் வந்து சேர்க்கிறார். இவ்வளவுதான் நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தை கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அங்கே உள்ள யூதர்கள், சில முனாஃபிக்குகள் வித்தியாசமா பேசி சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அவருக்கும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மத்தியிலே ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்றெல்லாம் அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு எந்த விஷயத்தை பெண்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்களோ, தன்னுடைய மான பிரச்சனையை கை வைத்தால் எதை பொறுத்துக் கொள்ள மாட்டார்களோ அந்த பிரச்சனையை சிண்டு முடிந்து சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் சேர்த்து பேசி வித்தியாசமாக மதீனா நகரம் முழுவதும் பரப்பினார். இந்த வதந்தி பரப்பப்பட்ட பின்னாலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய அழுகைக்கு அளவே இல்லை. ஏறக்குறைய ஒரு மாத காலம் வரை அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி பிரார்த்தித்தார்கள். அதற்கு பின்னாலே ஒரு மாதத்துக்கு பின்னாலே தான் அல்லாஹ் தஆலா சூரத்து நூர் 17வது ஜுஸ் என்று நினைக்கிறேன், அதிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சம்பந்தப்பட்ட 10 வசனங்களை அல்லாஹ் தஆலா அவர் மிகச்சிறந்த பத்தினியானவர் என்று அவர்களுக்கு சிறந்த சர்டிபிகேட்டுகளை அல்லாஹ் தஆலா வழங்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பெண் மக்களுக்கு சூரத்து நூரை ஓதி கொடுங்கள், படித்துக் கொடுங்கள். அதில் உள்ள ஒழுக்க நெறிமுறைகளை யாராவது பத்தினியான பெண் மீது யாராவது இட்டு கட்டுவார் என்று சொன்னால் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனைகள் என்ன என்பதை எல்லாம் அல்லாஹ் தஆலா அது குறித்து பேசுகிறார். எனவே இப்படிப்பட்ட வதந்தியை பரப்பியவர்கள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான முறையில் கோபப்பட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உறவுக்கார ஒருத்தர் அந்த விஷயத்திலே இந்த வதந்தியை கொண்டு போய் சேர்ப்பதிலே மும்முரமா இருந்தார். அவரை மன்னிக்கவே மாட்டேன்ட்டாங்க. என் மகள் விஷயத்திலே நீ இந்த மாதிரி காரியத்தை செய்தாய், இது வதந்தி என்று தெரியாமலேயே அல்லது உண்மைத்தன்மை பற்றி புரியாமலேயே இந்த வதந்தியை போய் நீ பரப்பி இருக்கிறாயே, நான் இவ்வளவு காலமாக செலவு செய்த நான் இனிமேல் உனக்கு செலவு செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வே சத்தியம் என்று சொல்லிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஸ்பெஷலாக ஒரு வசனத்தை இறக்கினான். வலா யக்தரி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி அயூது உலில் குர்பா வல் யதாமா. உங்களில் வசதி படைத்தவர்கள் இப்படி ஏதோ ஒரு ரூம்பரான செய்தி கிளப்பினதுக்காக நீங்க கோவிச்சுக்கிறாங்க. ஒருவேளை நீங்க ஏதாவது தவறு செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் வந்து மன்றாடி ரப்பே என்னை மன்னிப்பாய்ன்னு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பதை நீங்க விரும்புவீர்கள் தானே? அப்படியானால் அவர் செஞ்ச இந்த காரியத்தை மன்னிச்சிருன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அதற்கு பின்னாலே மாதாந்திரமாக அவருக்கு எவ்வளவு உதவி செஞ்சாங்களோ அது போன்று 2 மடங்களுக்கு உதவி செய்தாக என்று வரலாற்றுகளை பார்க்கிறோம். இது போன்ற வதந்தியான செய்திகளை பரப்புதலை பற்றி மார்க்கம் எச்சரிக்கிறது. வதந்தி என்பது பெரும்பகுதியான பொய்யான தகவல் தான். பொய் பேசுவதை, பொய்யான தகவல்களை கொண்டு போய் மக்களுக்கு மத்தியிலே சேர்ப்பதை ரொம்ப அதீதமான கவனம் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படி நிர்பந்தமான நிலையில் என்று சொன்னா 3 இடத்துல போய் சொல்லலாம். மார்க்கம் நமக்கு அனுமதிக்கிறது. 3 இடத்துல போய் சொல்ல முடியும். அது எந்த இடம் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 2 நண்பர்கள் பேசாம இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஏதாவது 2 கூடுதல் குறிச்செல்லாம் பொய்யாவது சொல்லி உங்களை பத்தி எப்படின்னா அவரு சிலாஹி சொல்றாரு, அவரை பத்தி நீங்க தரக்குறையா பேசுறீங்க, அவர் உங்களை பத்தி ரொம்ப உயிருக்குயிரான நண்பர் எல்லாம் பேசுறாரு என்று அவரை அழுக வச்சு இறக்கப்பட வச்சு அந்த நண்பரை இவரோடு சேர்த்து வச்சிட வேண்டியது. இவரிடத்துல போய் உங்களை பத்தி அவர் ரொம்ப பெருமையா பேசுறாரு, என் நண்பனை பிரிஞ்சதுல இருந்து மிஸ் பண்ணிட்டேன், உங்களை ரொம்ப நான் மிஸ் பண்றேன் இதெல்லாம் சொல்கிறார் என்று 4 பொய்யை சேர்த்து விட்டு அடிச்சு 2 நண்பர்களை சேர்த்து வச்சிடலாம். இவரும் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார், அவரும் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் கூட சில பொய்யாவது சொல்லி 2 நண்பர்களை சேர்த்து வைகள். இந்த பொய் என்பது அல்லாஹ்விடத்தில் பொய்யாக பதிவு செய்யப்பட மாட்டார். 2 கணவன் மனைவி இருக்கிறாங்க, தம்பதிகள் பிரிந்திருந்தால் கணவருக்கு நன்மை கிடைக்காது, மனைவி கணவனை விட்டு பிரிந்திருந்தால் நன்மை இல்லை. இதனால் பாதிக்கப்படக்கூடிய அந்த குடும்பம் மட்டுமல்ல, 2 தரப்பு குடும்பம் மட்டுமல்ல, பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள் என்பதனாலே ஏதாவது நாள் பொய்யை சொல்லியாவது சேர்த்து வைத்து மார்க்கம் நமக்கு சொல்கிறது. இதெல்லாம் பொய்யினுடைய லிஸ்டிலே வராது என்று சொல்லப்படுகிறது. ஒரு நகைச்சுவையாக ஒரு நிகழ்வு ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது.
ஒரு கணவர் சென்னைக்கு போறதுக்காக மனைவிடத்தில் பேசுறதில்ல. அவர் இரவு நேரத்தில் அதிகாலை 4 மணிக்கு நான் ட்ரெயினை பிடிக்கணும், அதனால இன்னைக்கு ஒரு 3:30 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்டுருமான்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்ல பேப்பர்ல எழுதி தொங்க விட்டுட்டார். மனைவி பார்க்கறது மாதிரி பேச்சுவார்த்தை இல்லை நீண்ட காலமாக. ஆனா மனைவியிடத்திலே தகவலை சொன்னா தான் எழுப்பி விடுவான்னு தெரியும் அவருக்கு. இவர் துண்டு சீட்ல எழுதி 4 மணிக்கு நான் ட்ரெயினை பிடிக்கணும், 3:30 மணிக்கு என்னை எழுப்பி விடுவான்னு சொல்லி எழுதி தொங்க விட்டுட்டார். அதிகாலை 7 மணி ஆனப்பினாலும் எந்திரிக்கிறார். தாறுமாறு சத்தம் போறார். ஏன் என்னை எழுப்பி விடல, நான் தான் எழுதி துண்டு சீட்டை எழுதி தொங்க விட்டுருக்கிறேனே, அதெல்லாம் நீ பார்க்கலையான்னு கேட்டார். அந்தம்மா அங்க கை காட்டுச்சு. அதுல எழுதி மணி 3:30 எழுதி அந்தம்மா ஒரு துண்டு சீட்டை எழுதி தொங்க விட்டுருச்சு. இப்படித்தான் குடும்பம் அப்புறம் போகும். அப்ப கணவன் மனைவியினுடைய பிரச்சனைக்கு சால்வை காணலேன்னு சொன்னால், தீர்வு காணலேன்னு சொன்னால், பாதிக்கப்படுவது என்பது அவர்கள் மட்டுமல்ல, பிள்ளைகளும் சேர்ந்து பாதிக்கப்படுவார் என்கிற காலத்தினாலே ஏதாவது 2 பொய்யை சொல்லி சேர்ந்தெல்லாம் என்று மார்க்கம் சொல்கிறது. அதே போன்று போர்க்களத்திலே 2 நாட்டுக்கு சண்டை என்று சொன்னால், என்னையும் என் நாட்டு மக்களையும் இந்த நாட்டுடைய தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக எதிராளிகளை கவனத்தை திருப்பி, உங்களை யாரும் கூப்பிடுறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எதிராளிகளை அவரை தோற்கடிப்பது மார்க்கத்திலே அப்படியான பொய் இருக்கிற மார்க்கத்தில் அனுமதிக்கப்படுகிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தவிர்த்து தவறான மெசேஜை கொண்டு போய் வேண்டுமென்றே மக்கள் மன்றத்தில் பரப்பினால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கனவிலே பார்த்தேன், யார் தவறான செய்திகளை பரப்பினார்களோ அவருடைய 2 தாடைகளும் இரும்பினால் ஆன கொக்கியை கொண்டு கிழிக்கப்படுகிறது, மீண்டும் சேருகிறது. 2 தாடைகளும் மீண்டும் கிழிக்கப்படுகிறது, மீண்டும் சேர்கிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட தண்டனை அவருக்கு வழங்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வதந்தி ரூமரான செய்திகள் என்று உலக மக்களை பாதுகாத்து இஸ்லாம் எந்த நன்னெறியோடு வாழச் சொல்கிறதோ இப்படியான ஒழுக்க நெறிமுறைகளை நன்னெறிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.